ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிந்துஷாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் டைம் ஃபேவரட் பானிபூரி எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க, நம்ம வீட்டில் எவ்வளோ சூப்பராக பானிபூரி பண்ணலாம் பாருங்கள். பானிபூரி வித் அதுக்கு நம்ம ஊற்றி சாப்பிடக்கூடிய புதினா, இந்த புதினா சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டிலேயே நம்ம ஹெல்த்தியாக ஈஸியாக ஒரு 10 to 20 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்னென்ன தேவைன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். ரவை ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இது 200 கிராம்ஸ். ஒரு பவுல்ன்றது மெஷர் 200 கிராம்ஸ். ரவை நல்லா பெரிய ரவை எடுத்துக்கோங்க. ரோஸ்டட் வறுத்த ரவை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நான். 1 கப் ரவைக்கு 7 ஸ்பூன் மைதா மாவு. அப்புறம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக எந்த பொங்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு இது சோடா, பேக்கிங் சோடா எதுவுமே போட தேவையில்லை. ரவை 7 ஸ்பூன், மைதா மாவு ஒரு அரை ஸ்பூன், உப்பு இது சேர்த்து நல்லா நம்ம தண்ணி ஊற்றி பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி திக்காக இருக்கணும், ரொம்ப தளன்னு இருக்கக்கூடாது. மாவு நல்லா கட்டியாக இருக்கணும். இது இப்போ ஒரு 1/2 hour அப்படியே நம்ம ஒரு துணி போட்டு மூடி ரெஸ்ட்டில் வச்சிடலாம். ஏன்னா மாவோட ஈரப்பை தான் காயாமல் இருக்கணும். அதுக்காக மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த மாவை நல்லா திரட்டிக்கிடலாம். சப்பாத்தி மாவு எப்படி திரட்டுவோமோ அதே போல் திரட்டிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன அச்சு, உங்கள்கிட்ட மூடியோ கிண்ணமோ டம்ளரோ எது இருந்தாலும் குட்டியாக இருக்கிற மாதிரி எடுத்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இது நல்லா திக்காக இருக்கிற மாதிரியே பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக உருட்ட வேண்டாம். திக்னஸ் நல்லா திக்காக இருக்கணும். அந்த மாதிரி நம்ம குட்டி குட்டியாக ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கதை நம்ம ஃப்ரை பண்ணி எவ்வளோ அழகாக ஃப்ளஃபியாக வருது பாருங்கள். அந்த மாதிரி ரவுண்டாக குட்டி குட்டி பூரியாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம அப்படியே அழகாக ஃப்ளஃபியாக வந்தது எடுத்துக்கலாம் பாருங்கள். அதுக்கப்புறம் அது நல்லா அந்த ஃப்ளஃபியாக இருக்கிறது குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். அமுங்கி போகாது, நமத்து போகாது. நம்ம எப்படினாலும் ஒரு கவரில் கூட பேக் பண்ணி வச்சுக்கலாம், ரொம்ப நாள் கெட்டு போகாது. இது நான் வீட்டில் ஈஸியாக பண்ணக்கூடிய அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி செஞ்சுக்கக்கூடிய குருமா வச்சு தான் நான் பண்ணி காட்டியிருக்கேன். இந்த புதினா சட்னி பண்ணுறது மட்டும் வீடியோ ஷூட் பண்ணல. அது என்னென்னா, புதினா, ஒரு இஞ்சி, ஒரே ஒரு சில்லி எல்லாம் போட்டு மிக்சியில் நம்ம ஜூஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட 1/2 லெமன் பிழிஞ்சு எடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ அட்டகாசமாக இதெல்லாம் நம்ம உள்ளே ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம பானிபூரி சாப்பிட தயாராகிட்டோம் பாருங்கள். அந்த மாதிரி சென்டரில் ஹோல் போட்டுட்டு அதில் ஹோலில் நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய இந்த ஜூஸ் அதில் அட்டகாசமாக இருக்கும். டேஸ்ட்டு அடிச்சு வைக்க முடியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம ஃபில் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஆனியனு, நீங்கள் என்ன உங்களுக்கு ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். சூப்பரான பானிபூரி வீட்டிலேயே தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவோட உங்கள் கூட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.